திருப்பரங்குன்றத்தில் பல வருட காலமாக மலை மீது உள்ள பிள்ளையார் கோவிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. ஆனால் பாஜகவினரும் இந்து முன்னணி அமைப்பினரும் தர்கா அருகில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுவோம் என தமிழகத்தில் மத கலவரத்தை உருவாக்க முயற்சித்து வந்த நிலையில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலின் கோபி சுதாகர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று பிள்ளையார் கோவிலிலும் தர்காவும் அருகு உள்ளது. இதை தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். தமிழர்களை ஒருபோதும் பிரிக்க முடியாது என பேசியிருந்தது தற்போது பாஜகவினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பரவி வருகிறது. அந்த பக்கம் மலையில முருகர் பாலமுருகன் நடுவுல ஒரு அருமையான தர்கா எல்லாரும் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கும் சொன்னா கிரிஞ்சா இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட வந்து பக்கத்து ஸ்டேட்ல புரிஞ்சுக்கவே முடியாது. பிரிச்சு வேலை பார்க்கணும் முடிய மாட்டேங்குது. திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவில் அமைந்து உள்ள மலை உச்சியின் இடதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மறுபுறம் சிக்கந்தர் தர்காவும் அமைந்து உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப நாளில் முருகர் கோவிலில் உள்ள பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்பினர் முன்வைத்தனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இதையடுத்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோவில் சார்பாக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே வழக்கம் போல பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. நீதிபதி GR சுவாமிநாதன் அனுமதித்த இடத்தில் தீபம் ஏற்றப்படாததால் இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்டி மலையில் ஏற முயன்றனர். இதையடுத்து திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் தமிழக மக்களும் இதுவரை தமிழகத்தில் இதுபோன்ற கலவரங்கள் நடைபெற்றதில்லை, இது மக்களின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் இருக்கிறது என பாஜகவினருக்கும் இந்து அமைப்பினருக்கும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது கோபி சுதாகர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று தமிழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது என கூறியது வைரலாகி வருகிறது.